கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் தந்திருக்கிற இந்த லெந்தனும் ஆவிக்குரிய நாட்களுக்காக நாம் கர்த்தரை போற்றுவோம். ஆகிய தேவனாலும் உடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த லெந்தனும் நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த லெந்து நாட்களில் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கள் அடங்கிய இறை வார்த்தைகளை நாம் அதிகாலை தோறும் தியானம் செய்கிறோம். சென்ற ஆண்டிலே நாம் 119ஆம் சங்கீதத்தை தியானிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அதற்கு முந்தைய ஆண்டிலே சீசத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து அதிகாலை ஆராதனைகளை சிந்திக்கும் கிருபைகளை கொடுத்தார். இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை அதிகாலை ஆராதனைகளே சிந்திக்கும் கிருபைகளை தேவன் தந்தார். இந்த 2026 இந்த 40 லெந்து நாட்கள் 40 நாட்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள் வாயிலாக நாம் சில உண்மைகளை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். பொதுவாக உவமைகள் என்பது ஒரு கருத்தை விளக்குவதற்காக சொல்லப்படுகிற குட்டி குட்டி கதைகள் அல்லது விளக்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் அநேக உவமைகளை பயன்படுத்தினார்கள். உவமைகளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் வினை, செயல், மெய், உரு என்று 4 விதத்திலே அந்த உவமைகள் அழைக்கிறார்கள். ஒரு செயலின் விளைவை குறிப்பதை சொல்வதற்கும், அதனுடைய நிறைவை குறிப்பதை சொல்வதற்கும், அதனுடைய கருத்தை சொல்வதற்கும் பழங்காலங்களிலிருந்தே இந்த உவமைகள் வழக்கத்திலே இருக்கிறது. பொதுவாக உலகத்திலேயே அதிகமான சிறந்த கருத்துக்களை உவமைகள் வாயிலாக கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் போதனை இந்த உலகத்தையே வென்றது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பதாக கிரேக்கர்கள் இந்த உலகத்தையே ஆளுகை செய்தார்கள். எங்கும் கிரேக்க மொழி உலகம் முழுவதும் பரவி கிடந்தது. அந்த நாட்களில் கிரேக்கத்திலே உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானிகள் எழும்பினார்கள். அரிஸ்டாட்டில், சாக்ரடீஸ், பிளாட்டோ போன்ற தத்துவ ஞானிகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும்பி இந்த உலகம் முழுவதுக்கும் தத்துவம்தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும், தத்துவம்தான் சிறந்தது, கிரேக்க தத்துவம்தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்று உலகம் முழுவதும் பரப்பினார்கள். உலகமே கிரேக்க மயமாய் இருந்த பொழுது கிரேக்கத்தின் தத்துவம் உலகம் முழுவதும் விதைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே பிறந்தார். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பது சரித்திரம். அதிலும் வெறும் 3.5 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே அவர் போதிக்கும் ஊழியத்தை செய்தார். இந்த 3.5 ஆண்டுகால போதனை ஊழியம் 150 ஆண்டுகால தத்துவத்தை பின்னுக்கு தள்ளியது. இந்த 3.5 ஆண்டுகால போதனை 150 ஆண்டுகால தத்துவங்களை தோற்கடித்தது. இயேசு கிறிஸ்துவின் போதனை உலகத்தை ஜெயித்தது. அதற்கு காரணம் அவருடைய சிறந்த போதனை. அவருடைய போதனைக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த போதனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த போதனைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவருடைய உவமைகளை நாம் இந்த காலை வேளையிலே தியானிப்பது அது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உலகத்தை வென்ற இயேசு கிறிஸ்துவின் போதனை நம்மையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று நாம் காத்திருப்போம். பொதுவாக இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்வதற்கும், இந்த சமூகத்திலே தேவன் நமக்கு தந்த பொறுப்புகளை உணர்ந்து கொள்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே இந்த நற்செய்தி நூல்கள் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த 40க்கும் மேற்பட்ட உவமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மத்தேயு, பரிசுத்த லூக்கா இந்த 2 பேரும் அதிகமான உவமைகளை நமக்கு கொடுக்கிறார்கள். எனவே இந்த உவமைகளை வரிசையாக கிரமமாக நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று முதல் தினமாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன முதல் உவமை 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அதே போல 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உப்பும் ஒளியும், சால்ட் அண்ட் லைட். இந்த 2ம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளங்கள் என்று சொல்ல முடியும். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையின் 2 கண்கள் என்று இதை நாம் அழைக்க முடியும். கிறிஸ்தவத்தின் உயிர் மூச்சான வாழ்க்கை நெறிகள் என்று இதை நாம் சொல்ல முடியும். உப்பாக ஒளியாக இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சிறந்த கருத்துக்களை, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பு, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பொதுவாக
உப்பின் தன்மையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உப்பு என்பது இன்று மலிந்து கிடைக்கின்ற ஒன்று. ஆனால் ஒரு நாட்களில் உப்பு என்பது மிகவும் நமக்கு கிடைக்க அரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. இந்த தங்கத்தின் விலை ஒரு பவுன் 1,00,000 தாண்டி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் தங்கத்தை கொடுத்து உப்பையெல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறது. தங்கத்தை கொடுத்து உப்பை வாங்கின வரலாறு எல்லாம் இருக்கிறது. ரோமர்கள் தங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு உப்பை சம்பளமாக கொடுத்திருக்கிறார்கள். அதான் சலாரியம் என்று அழைத்தார்கள். அந்த சால்ட், சலாரியம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் சேலரி அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாத சம்பளம், மந்த்லி சேலரி, சேலரி என்று சொல்லுகிறோம். அது சலாரியம் என்ற ரோம இராணுவ வீரர்களுக்கு உப்பை சம்பளமாக கொடுத்தது இன்று சேலரி என்று அழைக்கப்படுகிறது என்றும் சொல்லுவார்கள். அந்தளவுக்கு உப்பு ஒரு வலிமையானது. நம்முடைய இந்திய தேசத்தின் மகாத்மா காந்தியடிகள் தண்டி யாத்திரை என்று அழைப்பார்கள், அப்படிதானே? தண்டி யாத்திரை. குஜராத்தில் தண்டி என்ற கடற்கரை கிராமத்திற்கு அவர் பிரயாணத்தை மேற்கொண்டார். ஆயிரக்கணக்கான பேர் பிரயாணம் மேற்கொண்டார்கள். காரணம், நம்முடைய இந்திய தேசம் கடற்கரை வளங்களை கொண்டிருந்தாலும் ஆங்கிலேயருடைய காலத்தில் யாரும் அந்த கடற்கரையில் உப்பு எடுக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதை அந்த உப்பை காலனி ஆதிக்கத்திடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்ம நாட்டில் இருக்கிற கடற்கரையிலிருந்து நாம் உப்பை எடுப்பதற்கு தடை விதிப்பதா, நம்ம நாட்டில் இருக்கிற உப்புக்கு இவ்வளவு வரிச்சுமையை கொடுப்பதா என்று காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதை தண்டி யாத்திரை என்று அழைப்பார்கள். இந்த உப்பு சத்தியாகிரகம்தான் காந்தியடிகளின் போராட்டத்தை உலகத்திற்கு கொண்டு போனது. காந்தியடிகளின் போராட்டத்திற்கு ஒரு வலிமை சேர்த்தது. எனவே தான் சத்தியாகிரகம் அப்படின்னா உண்மையின் வலிமை என்று சொல்லுவார்கள். உண்மையின் வலிமை, கிரகம் என்றால் வலிமை, உண்மையின் வலிமை. காந்தியடிகளின் இந்த அற போராட்டத்தின் உண்மையின் வலிமையை உலகத்துக்கு எடுத்து சொன்னது இந்த உப்பு சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் உப்பு என்பது ஒரு காலத்தில் ரொம்பவும் முக்கியமான விலையேறப்பெற்ற பொருளாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அப்படி அல்ல. நம்ம ஒரு கடைக்கு போனால் இருக்கிறதுலே குறைந்த விலையில் வாங்கிட்டு வர்றது என்னது? இன்றைக்கி உப்பை வாங்கிட்டு வந்துருந்தோம்னா இருக்கிறதுல குறைந்த விலையில் வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்போ உப்பாக நீங்கள் இந்த பூமிக்கு உப்பு என்றால் உப்பின் தன்மை பல விதத்தில் இருக்குது. அது நம்ம சொல்கிறோம், குறைந்த விலையில் எளிமையாக கிடைக்குது, அப்படி தானே? எளிமையாக கிடைக்குது. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக எளிமையானவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் எப்பொழுதும் அணுகக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். உப்பு வெண்மையாய் இருக்கிறது. உப்பை போல நாம் வெள்ளை உள்ளம் படைத்தவர்களாய் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் வெண்மை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். உப்பு ஒரு வலி நிவாரணி, அப்படி தானே? உப்பு ஒரு வலி நிவாரணி. பழங்காலத்திலலாம் காலில் ஒரு முள் குத்திட்டுனா இந்த உப்பை தான் என்ன செய்வாங்க? கல் உப்பை சுட வச்சு அதில் ஒத்தனம் கொடுப்பாங்க. உப்பு ஒரு வலி நிவாரணியாய் பயன்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் இந்த பெயின்ஃபுல் உலகம், எங்கு பார்த்தாலும் மனிதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா துன்பம், வலிகள், வேதனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதனை இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லை. அன்றாட காரியங்களை சுமந்து சுமந்து வேதனையோடு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ஒரு வலி நிவாரணியாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உப்பு பொருட்களை பாதுகாக்கிறது. உப்பு இல்லை என்றால் நிறைய பொருட்களை பாதுகாக்க முடியாது. உப்பு இந்த ப்ரெசர்வேஷன், அந்த பாதுகாவலை தருகிறது. நாம் இந்த உலகத்தில் ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடி, ஜனங்கள் வீழ்ந்து போகாதபடி ஒரு பாதுகாவலை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உப்பு தாகத்தை கொடுக்கும், அப்படிதானே? உப்பு தாகத்தை கொடுக்கும். நாம் இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் இயேசு என்ற தாகத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதாது. இயேசு இயேசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க. உப்பு தாகத்தை ஏற்படுத்தும். அதே போல் இயேசு என்ற தாகத்தை, தீராத தாகத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதே போல் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வைக்க மாட்டான். நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மின்சார விளக்குகள் எல்லாம் மேலே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் தரையில் வைப்பது இல்லை. ஒரு காலத்தில் இந்த விளக்குகளை கொளுத்தி மேலே தொங்க விடுவாங்க. ஒரு எஸ் மாதிரி ஒரு கம்பி வச்சுருப்பாங்க. அதில் என்ன பரனில் தொங்க விடுவாங்க. ஓடு போட்ட வீடாக இருக்கும், கூரை வீடாக இருக்கும். அந்த பரனில் நீளமாக தொங்க விடுவாங்க. எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்க வேண்டும், இருள் அகல வேண்டும்.
அதே போல் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வைக்கக்கூடாது. மலை மேல் உள்ள பட்டணம் போல இந்த விளக்கு உயர்த்தப்படும் பொழுது, ஒரு மலைக்கு மேலே இருக்க பட்டணத்தை 4 பக்கத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் அது தெரியும் அந்த பட்டணம். அதே போல தான் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நான் உப்பாக இருக்கிறேனா, ஒளியாக இருக்கிறேனா? அல்லது உப்பாக இருக்கிறது குப்பிக்குள்ள உப்பாக இருக்கிறேனா? குப்பிக்குள்ள உப்பாக இருந்தால் தப்பு. குப்பிக்குள்ள உப்பாக இருந்தால் மாத்திரம் போதும் அப்படின்னு நினச்சா அது தப்பு. நான் எனக்கு மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லை. உப்பு கரையக்கூடியது, அது கரைந்து சுவை கொடுக்கக்கூடியது. ஒரு முக்கியமான தன்மை, கரைந்து சுவை கொடுக்கக்கூடியது. அது இருக்கிற இடம் தெரியாது. உப்பு கரைந்து விட்டதென்றால் இதை உப்புன்னு யாரும் நீங்கள் காட்ட முடியாது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உப்பு தன்னுடைய தன்மையை இழந்து போனால், உப்புடைய தன்மை உவர்ப்புத்தன்மை, இந்த உப்பு தன்னுடைய தன்மையை இழந்து போனால் அது நிலத்துக்கும் ஆகாது, எருவுக்கும் ஆகாது, உரத்துக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டார். நீங்கள் மார்க் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே உப்பு உவமை சொல்லப்படுகிறது. உப்பு தன்னுடைய உவர்ப்புத்தன்மையை இழந்து விட்டால் அது நிலத்துக்கும் ஆகாது, உரத்துக்கும் ஆகாது. வெளியே கொட்டப்படுவதற்கு, மனிதரால் மிதிக்கப்படுவதற்கே அழிய வேறு ஒன்றும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாமும் நம்முடைய தன்மையை இழந்து விட்டோம் என்றால், சாட்சியை இழந்து விட்டோம் என்றால் நாம் எதற்கும் உதவ போவது இல்லை. எனவே இந்த காலை வேளையில் நான் குப்பிக்குள் உப்பாக இருக்கக்கூடாது. நான் இந்த சமூகத்துக்குள்ள கரைந்து சுவை கொடுக்க வேண்டும். மரக்காலில் பூட்டி வைக்கப்பட்ட விளக்காய் இருக்கக்கூடாது. நான் மலை மேல் வைக்கப்பட்ட விளக்காய், பட்டணமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். முழங்கால்